Mate bati me, Vedanta,
ஸ்தவமாலாலேருந்து ரூப கோஸ்வாமி, சில ரூப கோஸ்வாமி, 6 கோஸ்வாமியில, சட்கோஸ்வாமியில ஒருத்தர் ரூப கோஸ்வாமி, இவர் எழுதின பாடல். ஓகே, இதோட அர்த்தம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட். ஓ ராதா, நீங்க வந்து மாதவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீங்க வந்து எல்லா கோபிசாலையும் வழிபடக்கூடியவங்க, கோகுலத்தில் இருக்க எல்லா கோபிசாலையும் வழிபடக்கூடியவங்க, உங்களுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு உங்களே நீங்க ட்ரெஸ் பண்ணீங்க எப்படின்னா, லார்ட் கிருஷ்ணா தாமோதராவோட அன்பு அண்ட் அவருடைய பட்டுதல் உங்க மேல நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நீங்க நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க தான் ஹரியோட குயின், இளவரசி மனைவி. ஓகே, நீங்க வந்து புதிய நிலா மாதிரி, ரிஷபானுங்கிறது ராதாவோட அப்பா பேரு. அந்த ரிஷபானு கிங்கோட பிளேஸ்ல வந்து நீங்க உதித்த ஒரு புதிய நிலவு. நீங்க லலிதாவோட சச்சி ஃப்ரெண்டு. நீங்க வந்து விஷாகா வந்து நீங்க உங்களுக்கு ரொம்ப லாயலா இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து எல்லா விதமான நல்ல குவாலிட்டிஸ், குணங்கள் வந்து உங்ககிட்ட அடங்கி இருக்கு. ரொம்ப அன்பா இருப்பீங்க, ரொம்ப கைண்டா இருக்கிறீங்க. ஓகே, you are filled with compassion, ரொம்ப இரக்க குணமா இருக்கிறீங்க. ஓகே, you whose divine characteristics are described by great sages Sanatana and Sanatana. ரொம்ப மிகப்பெரிய முனிவர்கள்லாம் உங்களுடைய குணங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, தெய்வீக குணங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப கருணை வாய்ந்த ராதாவே, எங்கள் மேலும் தயவு செய்து கருணை காட்டணும். ஓகே, அதாவது கௌடிய வைஷ்ணவாஸ் வந்து ராதாநாளைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ராதானுடைய கருணை இருந்தா வந்து பக்தி கிடைக்கும். அதனால எப்பயுமே ராதாராணி அவங்க கோபிஸ் அவங்களுடைய செர்வெண்டா இருக்கணும்னு வந்து எப்பயுமே ஆசைப்படணும். சரி, இந்த பாடலை நான் இப்ப கேளுங்க, நீங்க திருப்பி பாருங்க. ராதே ஜய ஜய மாதவ தாயிதே, ராதே ஜய ஜய மாதவ, ராதே ஜய ஜய மாதவ தாயிதே, ராதே ஜய ஜய மாதவ தாயிதே, கோகுல தாருணி மண்டல மஹிதே, ராதே ஜய ஜய மாதவ தாயிதே, கோகுல தாருணி மண்டல மஹிதே, ராதே ஜய ஜய மாதவ தாயிதே, கோகுல தாருணி மண்டல மஹிதே, ராதே ஜய ஜய மாதவ தாயிதே, கோகுல தாருணி மண்டல மஹிதே, ராதே ஜய ஜய மாதவ தாயிதே, दामोदर रति वदन वेशे हरिस्तुत वृंदा विपिनेशे, दामोदर रति वदन वेशे हरिस्तुत वृंदा विपिनेशे, दामोदर रति वदन वेशे हरिस्तुत वृंदा विपिनेशे,
ललिता सखी गुणरमिता विशाखे वृषभानुधरी ललिता सखी गुणरमिता विशाखे वृषभानुधरी विशाखे राधे जय जय माधव दयिते राधे करुणापुरमयि करुणावरीते सनत सनातन वारित चरिते करुणापुरमयि करुणापुरमयि करुणावरीते सनत सनातन वारित चरिते करुणापुरमयि सनत सनातन वारित चरिते राधे जय जय माधव दयिते राधे माधव दयिते राधे जय जय माधव दयिते राधे हरे कृष्णा थैंक यू இது ஹரே கிருஷ்ணா பாடம் பண்ணல थैंक यू हरे कृष्णा இப்போ வந்து ஹரே கிருஷ்ணா சாண்டிங் போலாம் ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण मतलब यही टाइम சொல்லலாம் கர்மடி சொல்லலாம் சேர்ந்து சொல்லலாம் हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण
Nityananda Shri Advaita Shiva Shadi Gaudavatta Vrinda. Hare Krishna Mahamantra ki Divine Grace Jai Bhakti Vedanta Swami Srila Prabhupada Maharaj ki Jai Gaura Premanande. यार जाएंगे का खास क्या है गिफ्ट फ्रॉम कार्ड बुक इट फॉर गिफ्ट फ्रॉम हां यार जाएंगे का हां जाएंगे का ओके ओके तो जाएंगे कल्पना வந்தாங்க சுவாபம் இருந்தா இருக்காங்க தெரியும் ओके हरे कृष्णा அதாவது எக்ஸாம் வந்து அந்த வாட்ஸ்அப்லயே போட்டுருக்கேன் பேஸ்புக்லயே போட்டுருக்கேன் முதல்ல எடுத்த ரெண்டு லெக்சர் பார்த்தோம் மை பொசிஷன் அண்ட் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட் ஓகே இந்த ரெண்டுலையுமே வந்து இந்த ஒரு பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக கிஃப்ட் ஃப்ரம் கானுக்கு அந்த பிடிஎஃப்ல வந்து பிரபு வந்து விளக்கமாக வந்து ரெண்டு லெசனுக்கும் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க மை பொசிஷனுக்கும் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா முதல் எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அது கூகுள் ஃபார்ம்ஸ் தான் அதில் சிம்பிளாக வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்புறம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மீன்ஸ் செக் த மல்டிபிள்ஸ் ஆன்சர்ஸ் அப்புறம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மொத்தம் வந்து 21 பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகே கிரிஜா மாதாஜி ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி எல்லாரும் குயிக்காக வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசன் வந்து முடிச்சிங்கன்னா செகண்ட் லெசன் நாளைக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரேன் நீங்கள் வந்து நாளைக்கு எதாவது அட்டன் பண்ணலாம் செகண்ட் லெசன் இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் எதுனா இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸில் இதுனா ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகே அது வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து அடுத்து வந்து தேர்ட் லெசன் போகலாம் ஓகே லாஸ்ட்டாக பார்த்தது வந்து பக்தி சேவையோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு வந்து குரு அஷ்டமம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் அதில் லைட்டாக டச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பக்தி சேவையோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அதை ஃபுல்லாக பார்க்கல அதாவது யார் வந்து தன்னுடைய ப்ராப்ளத்தை எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியாது அதுக்காக ஒருத்தருக்கு குரு தேவைப்படுது ஓகே ஒன் கேன் ரீச் ஹிஸ் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அப்படின்னா தன்னுடைய நிலைமைக்கு வந்து எப்படி போகலாம்னா குருவின் உதவியால் போகலாம் குருவை சர்வ் பண்ண தன்னுடைய நிலைமைக்கு போகலாம் இந்த உலகத்தில் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் தவிர நம்மளுடைய செயல்கள் தவிர நம்ம வேற எதையுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது பகவத்கீதை ஆதி சொல்லியிருக்கிறேன் பரமாத்மா ஜீவாத்மா பிரகிருதி அப்புறம் டைம் அப்புறம் கர்மா இந்த 4 வந்து சேஞ்ச் பண்ண முடியாது கர்மா நம்ம ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் அதே மாதிரி இன்ஆக்ஷன் வந்து பக்தி சேவை வந்து எந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்காது கிருஷ்ணனுடைய கருணையை கொடுக்கும் ஓகே இந்த உலகம் வந்து மிக மிக மயக்கக்கூடியது எல்லாரையும் வந்து மயக்கக்கூடியது ஏன்னா வந்து மாயா வந்து இங்கே வந்து இலியூஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஓகே அந்த மாயா வந்து கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்டவங்க இந்த மாயா வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது வந்து எப்படியாவது கிருஷ்ணரை விட்டுட்டு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம் அதை வந்து தட் இஸ் நாட் பாசிபிள் அந்த இம்பாசிபிளை பாசிபிளாக பண்ணது வந்து கிருஷ்ணா 2 விதமான குரு பார்த்தோம் சிக்ஷா குரு தீக்ஷா குரு இன்னைக்கு வந்து இந்த குரு அஷ்டகாங்கிறது டெய்லி மார்னிங் எல்லா பக்தர்களும் படிக்க வேண்டிய ஒரு பாடல் ஓகே அந்த பாடலோட விளக்கம் பார்க்கலாம் இது சிக்ஷா குரு தீக்ஷா குரு 2 பேருக்கும் பொருந்தும் ஸோ பக்தி சேவைங்கிறது எந்த விதமான உள்நோக்கம் இல்லாம கிருஷ்ணரை மகிழ்விப்பதற்காக மட்டுமே பண்ண வேண்டியது பக்தி சேவை ஓகே அகயுக்திக்கு அப்பிரதிகதா எந்த விதமான உள்நோக்கம் இருக்கக்கூடாது எந்த விதமான தடங்களும் இருக்காது பக்தி சேவை பண்றதுக்கு பக்தி சேவை வந்து ஒருத்தரை மாயாவோட பிடியிலேருந்து விடுவிச்சிடும் ஓகே ஸோ பக்தி சேவையோட ஒரு சிம்டம் என்னன்னா பக்தி சேவை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள சஃபரிங்லாம் குறைஞ்சிட்டே வரும் ஸோ பக்தி சேவை வந்து ஒரு சோலோட எட்டர்னல் தர்மா எப்படி சுகர் வந்து ஸ்வீட்னஸ் வந்து எட்டர்னல் தர்மாவோ அதே மாதிரி ஒரு சோலோட தர்மா வந்து பக்தி சேவை பண்றது பக்தி சேவை வந்து உன்னுடைய கான்சியஸ்னஸ் உணர்வை வந்து பியூரிஃபை பண்ணும் அது வந்து இன்பத்தை கொடுக்கும் ஓகே சுசுக்கம் தர்மவியம் யாரெல்லாம் பக்தி சேவை பண்றாங்களோ மிகப்பெரிய இன்பங்கள் கிடைக்கும் ஓகே பக்தி சேவை வந்து ஒருத்தர் வந்து கோலோக விருந்தாவனுக்கு அழைச்சிருப்போம் ஓகே ஸோ நான் வந்து என்ன பண்ணா இந்த எக்ஸ்பிளனேஷன் படித்தேன் ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அப்படின்னு ஒரு
செக்ஷன் இருக்கு. பாயிண்ட்ஸ் டு குவாண்டம் சொல்லிட்டு இப்போ வந்து பக்கம் வந்து 12th பேஜ்ல இருக்கேன் இந்த கிஃப்ட் ஃப்ரம் காட் புக்ல. ரெண்டாவது சாப்டர்ல உள்ள பாயிண்ட்ஸ் டு குவாண்டம். ஓகே, சரி நீங்க படிங்க இதை. இந்த குரு அஷ்டம் போயிடலாம். நான் படிக்கிறேன், திருப்பி படிங்க. ஓகே, ஒரு லைனா படிச்சு அப்புறம் பாட்டு மாதிரி பண்ணலாம். சம்சார தாவா நலலீத லோகா திராணாய காருண்ய கணகணத்வம் பிராப்தஸ்ய கல்யாண குணானவஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். संसार दावा नललीत लोका अनल அப்படினா ஃபயர். ஓகே, தாவானா மிகப்பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர். சம்சார தாவா அனல லீத லோகா. ஓகே, ஆமா அனல அனல ஃபயர். லீத லோகா, லீதனா அப்ளிக்டட் துன்பப்படுறது, லோகானா பீப்பிள். திராணாய காருண்ய கணாகணத்வம் प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वंदे गुरु श्री चरणारविंदम. संसारना இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, இந்த பௌதிக தன்மை, பௌதிக இது தாவா அனலா அப்படின்னா மிகப்பெரிய காட்டுத்தீ. லீதானா அப்ளிக்டட், அதை வந்து சிக்கிக்கிறது. லோகானா மக்கள். திராணாயா விடுவிக்கிறது. காருண்யா கருணை. கணாகணத்வம் மேகத்தோடைய குவாலிட்டிஸ். பிராப்தஸ்ய அப்டைன்டு. கல்யாண ஆஸ்பீசியஸ் ரொம்ப நல்லது. குணா குணங்கள். அரணவசிய கடல் மாதிரி. வந்தேனா ஒபிசியன்ஸ் வேணும், வந்தேன்னு சொல்லுவோம்ல, வந்தே. குருனா என்னுடைய குருக்கு. ஸ்ரீனா ஆஸ்பீசியஸ், சரணாரவிந்தம் அவருடைய பொற்பாதங்களுக்கு. நான் படிக்கிறேன். சம்சார தாவா நலலீத லோகா திராணாய காருண்ய கணகணத்வம் நலலீத லோகா संसार धावा नलित लोका प्राणाय कारुण्य गणगणोद्वां. संसार धावा नलित लोका प्राप्तस्य कल्याण गुणानवस्य वन्दे गुरु ஆன்மீக குரு வந்து ஓஷ்ராம் மெஸ்ஸிலிருந்து அவருடைய கருணையை வந்து பொழிகிறார். அந்த ஓஷ்ராம் மெஸ்ஸிலிருந்து கருணை அடிச்சு நமக்கு கொடுக்குறார். எப்படி வந்து மேகங்கள் வந்து மழை பெய்ந்து அந்த காட்டுத்தீயை அணைக்குதோ, அதே மாதிரி ஆன்மீக குரு வந்து இந்த பௌதிக மக்கள்ல வந்து நிறைய துன்பங்கள் வந்து பாதிச்சிருக்கு, அதை வந்து அணைக்கிறார். அந்த மாதிரி ஆன்மீக குருக்கு வந்து நான் வந்து வணக்கத்தை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அந்த ஆன்மீக குரு வந்து ஓஷன் ஆஃப் ஆஸ்பீசியஸ் குவாலிட்டிஸ். ஓகே, அப்படின்னா குணங்களின் நல்ல குணங்களின் கடல், சோர்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ இதில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, காட்டு தீ வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
வரவே அது எப்போலாம் காட்டுதே வரலாம். ரைட்டா? என்ன ரீசனே கிடையாது, இட் ஜஸ்ட் கம். ஆனால் ஒன்ஸ் காட்டு தீ வந்துருச்சுன்னா அதை அணைக்கவே முடியாது. எவ்வளோ நீங்கள் தீ அணைக்கிற வண்டியெல்லாம் கொண்டு போய் தீ அணைச்சாலும் பக்கெட்டாக தண்ணியை கொண்டு ஊற்றினாலும் அணைக்க முடியாது. அதே மாதிரி நம்ம உலகத்தில் வந்து துன்பங்கள் வந்து நமக்கு வேண்டாமலே வரும். நம்ம இந்த துன்பங்கள் வேணும்னு நினைக்க மாட்டோம், துன்பங்கள் வந்துடும். இன்பங்களையும் நம்ம நாடி போக தேவையில்லை. இன்பங்கள் என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த இன்பங்களும் வரும். துன்பங்களையும் நம்ம தேடி போகாமலே துன்பங்கள் வந்து நம்மளை நாடி வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொரோனா வைரஸ் வந்துருக்கு இல்லையா, இது யாரும் வேணும்னு சொல்லி வரல, அது ஆட்டோமேட்டிக்காக பர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு துன்பம். இது என்னன்னா அதிதெய்வீகா, அதிபௌதிகா அதிதெய்வீகா ரெண்டுமே சேர்ந்து வரும் இல்லையா. மற்ற மனிதர்களையும் வந்து ஒரு தொற்றுது, முதல்ல ஸ்டார்ட் ஆனது அதிதெய்வீகா. ஸோ இந்த மாதிரி துன்பங்கள் வந்து அதிபௌதிகா அதிதெய்வீகா அத்தியாத்மிகா இந்த மூணு சேர்ந்து வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய கடல்ல மாட்டிருக்கும் போது எவ்வளவுதான் நமக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும், நம்ம நீச்சல் தெரிஞ்சாலும் நம்மளால நம்மளை காப்பாற்றிக்க முடியுமா? கடல்ல இருந்து ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணா, ஒரு போட்ல வந்து நம்மளை கை தூக்கினா மொத்தமே தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம அந்த கடலையும் தப்பிக்க முடியும். நம்மளால முயற்சி பண்ணி எவ்வளவுதான் பண்ணாலும் முடியாது. ஸோ இந்த ஆன்மீக லைஃப் வந்து எப்பயுமே கருணையில தான் போகும். ஒரு ஆன்மீக குருவோட கருணையில தான் வந்து நம்ம இந்த காட்டு தீயை அணைக்க முடியும். இது வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து ஸ்ரீமத் பாகவத்துல, முண்டகோபனிஷத், சைத்தன்ய சரிதாமத்துல சொல்லியிருக்காங்க. 1-2 ஸ்லோகஸ் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், தத்விஜ்ஞாத சாகுரம் ஏவ அபிகச்சே சமித்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இந்த ஆன்மீக சப்ஜெக்டை வந்து கத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு குருவை அப்ரோச் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி உள்ள குரு எப்படி இருப்பாருன்னா, அவர் வேதாஸோட கன்க்ளூஷன் தெரிஞ்சுக்கணும். கண்டென்ட் ரொம்ப முக்கியம், கண்டென்ட் முக்கியம், பட் கண்டென்ட்டை விட என்ன முக்கியம்னா கன்க்ளூஷன். நிறைய வேதங்களை படிச்சு எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்றத வாட் இஸ் த கன்க்ளூஷன் பார்க்கணும். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் வேதாஸ்? எஸ், வெரி குட். ஸ்மரத்தவ்யம் சரதம் விஷ்ணு விஷமரத்தவனா ஜாதசித் சர்வே விதி நிஷேதான் சூயுவேத்தியோ ஏது கிங்கரா. ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. எப்பயுமே கிருஷ்ணன் நினைஞ்சிட்டே இருக்கணும், கிருஷ்ணனை மறக்கவே கூடாது. இதுதான் வேதத்தோட கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் தெரிஞ்சவர் தான் குரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு குரு வந்து அப்ரோச் பண்ணி அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த டிசைபிளை கான்ஸ்டன்டா சர்வீஸ்ல என்கேஜ் பண்ணிட்டே இருக்கிறார். யாரோட சர்வீஸ்ல? சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், கிருஷ்ணாவோட சர்வீஸ்ல. எக்ஸ்ப்ளாய்டேஷன் கிடையாது. எப்படி அவரை முடிஞ்சு என்ன சொத்து சேர்க்கலாம் அப்படி கிடையாது. அவரை கான்ஸ்டன்டா அந்த பகவானோட சேவையில பண்ண அந்த சோலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்தி செய்யறது சரியா ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆன்மீக குரு வந்து மெர்சியை வந்து பரம்பரை மூலமா, கிருஷ்ணாண்டே தான் மெர்சி வருது, கருணை வருது. அந்த கருணையை வந்து ஒரு பரம்பரை மூலமா வந்து அந்த ஆன்மீக குரு அந்த டிசைபிளுக்கு வந்து கொடுக்குறாரு அந்த கருணையை. ஓகே, இது மூலம் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமே தவிர நம்ம பக்தி சேவை பண்ணலைன்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளங்கள் சால்வே ஆகாது. ஓகே, ஏன்னா அந்த ப்ராப்ளங்கள் வந்து எப்படி வந்திருக்குன்னா, நம்மளுடைய பாஸ் கர்மானால நம்ம என்னென்ன பண்ணோமோ அது பண்ணதோட விளைவுகள் தான் இப்போ உள்ள சிச்சுவேஷன், இப்போ நிலைமை. இந்த நிலைமையை வந்து நம்ம தப்பிக்கிறதோ மாற்றி அமைக்கவோ முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அது சிச்சுவேஷன், நம்ம நகரம், இதெல்லாம் we cannot change. What we can change is only one thing, action. நம்மளோட செயல்களை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த செயல் வந்து ஒரு பகவானுடைய அருள் பெற்ற ஆன்மீக குரு மூலமா பண்ணும்போது அது பக்தி சேவையா மாறுது. அது மூலமா தான் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர், சம்சார தாவா அனலலீத லோகா, அந்த தாவா அனலா இருக்கு இல்லையா, ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி இருக்கிற இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன், பௌதிகத்தன்மையை வந்து அந்த கருணைனால மட்டும் தான் அணைக்க முடியுமே தவிர வேற எதுனாலையும் அணைக்க முடியாது. அப்படின்னு சொல்லி இந்த மார்னிங் வேலையில் என்ன பண்றோம்னா, அந்த குருட்ட வந்து அந்த மாதிரி குருட்ட வந்து நான் சரணடைகிறேன். இந்த கருணையை வந்து பரம்பரை மூலமா வாங்கி தந்து என்னுடைய பௌதிக பிராபலத்தை சால்வ் பண்ணி எனக்கு ஆன்மீகத்துல முன்னேறக்கூடிய கருணையை கொடுக்கக்கூடிய குருட்ட நான் சரணடைகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ரேயர். இதை வந்து எல்லாரும் மார்னிங் எழுந்து படிக்கணும். ஓகேவா? இன்னொரு படிக்கணுமா? லாஸ்ட்ல படிக்கலாமா? ஓகே. இப்போ அடுத்த ஸ்டான்ஸ் அப்புறம்
महाप्रभु कीर्तन नृत्य गीता महाप्रभु कीर्तन गीता वादित्रमात्यान् मनसो रसेन वादित्रमात्या मनसो रसेन रोमाञ्चकम्पाशु तरङ्गभाजो रोमाञ्चकम्पाशु तरङ्गभाजो वन्दे गुरु श्री चरणारविन्दम् वन्दे गुरु श्री चरणारविन्दम् महाप्रभु कीर्तन नित्य गीता महाप्रभु कीर्तन नित्य गीता वादित्रमाद्यन् मनसो रसेन वादित्रमाद्यन् मनसो रसेन रोमाञ्चकम्पाशु तरङ्गभाजो रोमाञ्चकम्पाशु तरङ्गभाजो सुतरङ्गभाजो रोमाञ्चकम्पा सुतरङ्गभाजो वन्दे गुरु श्री चरणारविन्दम् वन्दे गुरु श्री चरणारविन्दम् महाप्रभुங்கிறது சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனனா சாண்டிங் கீர்த்தனம் பண்றோம் சாண்ட் பண்றோம்ல அது கீர்த்தனம் நிருத்யனா டான்சிங் ஆடுறது கீதா சிங்கிங் பாடுறது வாதித்ரியானா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வாசிக்கிறது மிருதங்கம் வீணை மாத்யா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசா மனது ரசேனா தூய்மையான பக்தியோட மெல்லோஸ் ரசம் ஓகே ரோமா அஞ்சா அந்த மயில் வந்து அப்படியே பூச்சி நிக்கிறது பூச்சி நிக்கிறது கூஸ் பம்ப்றாங்களா அது கம்பா அப்படி பாடி வந்து சிவராகுது நடுங்கிறது அஷ்டுதரங்கா தண்ணீர் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்து கண்ணீர் வந்து தாராதாரியா பெறுகிறது பாஜா நம்ம வந்து ஃபீல் பண்றது உணர்றது வந்தே குரு ஸ்ரீ சரணானந்தம் ஓகே சேர்ந்து படிக்கலாம் महाप्रभो कीर्तन नित्य गीता महाप्रभु कीर्तन नित्य गीता महाप्रभो कीर्तन नित्य गीता वादित्रमाद्यान् मधुरसेन महाप्रभो कीर्तन नित्य गीता रोमाञ्चकम्पा शृङ्गभाजो वन्दे गुरु श्री चरणारविन्दम् महाप्रभो कीर्तन नित्य गीता वादित्रमाद्यान् मनसो रसेन महाप्रभो कीर्तन मनसो रसेन रोमाञ्चकम्पा सुतरङ्गभाजो वन्दे गुरु श्री चरणारविन्दम् रोमाञ्चकम्पा शृङ्गभाजो वन्दे गुरु श्री चरणारविन्दम् रोमाञ्चकम्पा भाजो वन्दे गुरु श्री चरणारविन्दम् பகவானுடைய அர்த்தம் படிக்கிறேன் பகவானுடைய புனித நாமங்களை சாண்ட் பண்றது சொல்றது அப்புறம் வந்து பகவானுக்காக ஆடுறது பகவானுக்காக பாடுறது பகவானுக்காக வாத்தியங்கள் மியூசிக்கல்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வாசிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஆன்மீக குரு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஏன்னா இந்த சங்கீர்த்தன மூமெண்ட் சைத்தன்ய மகாபிரபு தொடங்கிய சங்கீர்த்தன மூமெண்ட் வந்து இப்படி வந்து பரவுதே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கார் ஓகே இந்த மாதிரி அவர் தூய பக்தியை வந்து தன்னுடைய மனதில் வந்து போய் ரசிச்சுட்டு இருக்கறனால சில சமயம் என்ன ஆகுனா அவருடைய முடி வந்து அப்படி நிற்குமா குத்தி நிற்கும் ஓகே அவர் வந்து பாடி வந்து நடுவும் அப்படி சிவராமம் அவருடைய கண்கள்லேருந்து தார தாரையா தண்ணீர் வரும் இந்த மாதிரி குருக்கு வந்து அவருடைய பொற்பாதங்களுக்கு வந்து நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் ஓகே குருவோடைய தகுதிகள்லாம் இங்க சொல்லியிருக்கலாம் அந்த குரு என்ன பண்ணுவார்னா
எப்பயுமே அவர் பகவான் நாமத்துல சாண்ட் பண்ணிட்டு இருப்பாரு, கீர்த்தன் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா எப்பயுமே பகவானுடைய புகழ்ல வந்து பரப்பணும், சங்கீர்த்தன மூமெண்ட்டை பரப்பணும் அப்படிங்கிறது அவர் நோக்கமா இருக்கும். அதுக்காக தன்னுடைய சீடர்கள்லாம் என்ன பண்ணுவார், அவர் என்கேஜ் பண்ணுவார். இந்த மாதிரி தான் குரு இருப்பாரு. இந்த மாதிரி அவர் தூய பக்தியில் இருக்கும்போது அவருக்கு வந்து என்ன சில எக்ஸ்ட்ரெஸ்லாம் வரும். நம்ம மயில் பூச்செறியுது, அப்புறம் வந்து தண்ணீர் நல்ல தண்ணீர் வருது, இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரெஸ்லாம் அவருக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி குரு மேல என்ன பண்ணக்கூடாது, நம்ம எப்பயுமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அது பெரிய அஃபென்ஸ். ஒரு குரு வந்து அவமரியாதை பண்றது வந்து மிகப்பெரிய வைஷ்ணவ அபராதம். கரெக்டா? அதனால அது பண்ணவே கூடாது. ஆச்சாரியமா, இது வந்து ஸ்ரீமத் பகவத்ல இருக்கு, ஆச்சாரியமா விஜானியா நாமன்யத்தே கரிகிசித் நாமத்யா புத்தயா சூயத்தே சர்வதேவ மயோ குரு. ஆச்சாரியருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லை. ஓகே, கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா ஆச்சாரிய ரூபத்துல வந்து ஹெல்ப் பண்ண வர ஒன்னு சைத்திய குருவா இருக்காரு. இன்னொன்று என்ன பண்ணாருன்னா எக்ஸ்டர்னா வரும்போது ஆச்சாரியர் மூலமா வந்து ஹெல்ப் பண்றாரு. ராமானுச்சாரியா, மத்வாச்சாரியா, நிர்மார்க்க சுவாமிகள், பிரபுபாதர், இந்த மாதிரி வந்து என்ன பண்ணா ஹெல்ப் பண்றாரு. இந்த மாதிரி குருங்களை வந்து நம்ம வந்து எந்த நேரத்திலையும் எந்த விதத்திலையும் அவமரியாதை பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோம்னா நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை அப்பயே அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அவரை வந்து பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்மளுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, ஃபேமிலி இருக்கு, அவருக்கும் அப்படிதான் இருக்கு, அவர் என்ன நம்மளோட பெரிய ஆளா, இந்த மாதிரி என்விஎஸ் படவே கூடாது. அதுக்கப்புறம் குரு வந்து சாதாரண மனிதன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குரு அவஜ்ஞா, குரு அவஜ்ஞா மூணாவது அஃபென்ஸ். அவரை வந்து ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை அலட்சியம் பண்றது, இதெல்லாம் வந்து அஃபென்ஸ்ல ஆட் ஆகிடும். இது அஃபென்ஸ் ஆடா என்ன ஆகுனா சஃபரிங் சேரும். ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹரிகிருஷ்ணா இயக்கத்துக்கு வந்த உடனே பக்தி சேவையில ஈடுபட்ட உடனே துன்பங்கள் குறையும். துன்பங்கள் குறைய அப்புறம் என்ன ஆகுனா இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியாதனால சில பேருக்கு பண்ற தவறுனால அது அஃபென்ஸா மாறி அபராதமா மாறி, இந்த மாதிரி அபராதம் பண்ணும்போது திருப்பி சஃபரிங் கூட ஆரம்பிச்சு. ஓகே, பக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. ஸோ பக்தி அழியிறது வந்து 3 விதம்: மிஸ்டேக்ஸ், அப்புறம் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். மிஸ்டேக்ஸ்னா தவறு பண்றது, தெரியாம தவறு பண்றது. ஓகே, சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ்னா மற்ற உயிரினங்களுக்கு வந்து தவறு பண்றது. அஃபென்சஸ்ங்கிறது அபராதம், வைஷ்ணவர்கள் பண்றது அபராதம். இந்த 3 வந்து பண்ணக்கூடாது. சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது மற்ற உயிரினங்கள் கிடையாது, வேதத்துக்கு புறம்பா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணதான் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். விகர்மா அப்படின்றாங்கல்ல, பண்ணாத, ஸ்மோக் பண்ணாத, ஸ்மோக் பண்ணுவேன், இது விகர்மம். இந்த மாதிரி பண்றது சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா பண்றது சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, அபராதங்கிறது யாராவது ஒருத்தருக்கு பண்றது அபராதம். everyone is equally significant in front of Krishna. கிருஷ்ணா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணாவுடைய நம்ம எல்லாம் பார்ட் அண்ட் பார்சல். ஓகே, இன்க்ளூடிங் ant, அனிமல், கோழி, மாடு எல்லாமே இஸ் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கிருஷ்ணா. மிக தாழ்ந்தவன் கூட இஸ் ஈக்குவலி குட் அஸ் so big rich man or ladder man. அதனால யார் ஒருத்தர் அவமரியாதை பண்ணாலும் அது வந்து அஃபென்ஸா மாறிடும். ஓகே, இந்த அஃபென்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. முக்கியமா வைஷ்ணவர்களை அவமரியாதை பண்ணவே கூடாது. ஓகே, வைஷ்ணவர்களுக்குரிய மரியாதை கொடுத்துடணும். அதே மாதிரி குரு, ஆச்சாரியா அவங்களை எப்பவுமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஓகே, இந்த மாதிரி பண்ணோம்னா என்ன ஆகுனா அவங்களுடைய பக்தி சேவை அழிஞ்சிடும், கொஞ்சமா குறைஞ்சு அழிஞ்சிடும். ஒரு அழகான தோட்டத்துல யானை பூந்த மாதிரி கொஞ்ச நேரம் மதம் பிடிச்ச யானை பூந்த என்ன ஆகும், அவ்வளவுதான், அந்த தோட்டம் எல்லாம் அழிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம பக்தி கிரிப்பை நல்லா வளர்த்து நிறைய சேட் பண்ணி நல்லா முன்னேறிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மனிதர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் அபராதம் பண்ணும்போது நம்முடைய பக்தி சேவை அழியிறது மட்டும் இல்லாம நமக்கு துன்பங்கள் நிறைய வர ஆரம்பிச்சோம். ஓகே, அதனால அந்த ஆச்சாரியருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான பேதமும் கிடையாது. அவர் வந்து இந்த ஆச்சாரியர் வந்து எல்லா விதமான தேவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, அதனால இந்த ஆச்சாரியர் நம்ம வந்து டெய்லி மார்னிங் இந்த குரு அஷ்டமம் எல்லாரும் சொல்லணும், மங்கள ஆரத்தி சொல்லுவாங்க. இருந்து நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம், டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மங்கள ஆரத்தி தான் டே ஸ்டார்ட் பண்ணும்.
ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த டே வந்து நல்லா இருக்கும். மங்கள ஆரத்தி பண்ணிட்டு குருவோட கருணையினால 14 மாலைகள் சேன் பண்ணோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி குரு இருக்கும்போது 2 விதமான குரு இருக்காங்க, சிக்ஷா குரு, தீக்ஷா குரு. 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணற்ற சிக்ஷா குரு, ஒரே ஒரு தீக்ஷா குரு. ஓகே, அதை அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது போலாமா? எது கொஸ்டின் இருக்கு? ஸ்ரீ விக்கிரஹாராதனா நித்ய நானா. நான் படிக்கிறேன். ஸ்ரீ விக்கிரஹாராதனா நித்ய நானா. ஸ்ரீ விக்கிரஹ ஆராதனா நித்ய நானா. ஸ்ரீ விக்கிரஹாராதனா நித்ய நானா. சிங்கார தன்மந்திர மார்ஜனாதோ. சிங்கார தன்மந்திர மார்ஜனாதோ. சிங்கார தன்மந்திர மார்ஜனதோ. சிங்கார தன்மந்திர மார்ஜனாதோ. யுக்தஸ்ய பக்தாம்ச நியுஞ்சதோபி. யுக்தஸ்ய பக்தாம்ச நியுஞ்சதோபி. யுக்தஸ்ய பக்தாம்ச நியுஞ்சதோபி. யுக்தஸ்ய பக்தாம்ச நியுஞ்சதோபி. வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். வந்தே ஸ்ரீ ஸ்ரீ விக்கிரஹாராதனா நித்ய நானா. சிங்கார தன்மந்திர மார்ஜனாதோ. ஸ்ரீ விக்கிரஹாராதனா நித்ய நானா. ஸ்ரீ விக்கிரஹாராதனா நித்ய நானா. சிங்கார தன்மந்திர மார்ஜனாதோ. ஸ்ரீ விக்கிரஹாராதனா யுக்தஸ்ய பக்தாம்ச நியுஞ்சதோபி. வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். யுக்தஸ்ய பக்தாம்ச நியுஞ்சதோபி. வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். யுக்தஸ்ய ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ விக்கிரஹா அப்படின்னா அர்ச்சா விக்கிரஹா, டீட்டிஸ். ஓகே, அப்புறம் ஆராதனா. ஆராதனா வர்ஷிப் பண்றது, கும்பிடுறது. நித்யா தினமும். நானா பலவிதமான. சிங்காரா அப்படின்னா துணிமணிகளாலையும் ஆரணம் ஜுவல்னாலையும் அலங்கரிக்கிறது, தத் அந்த கடவுளை. மந்திரானா கோயில். மார்ஜனா அதோ சுத்தம் பண்றது, மார்ஜனம். சேதோ தர்பன மார்ஜனம் சுத்தம் பண்றது, கிளீன் பண்றது, மார்ஜனா அதோ. யுக்தஸ்ய என்கேஜ் பண்றது, ஈடுபடுத்துறது. பக்தா டிசைபிள்ஸ். ச அண்ட் நியுஞ்சதா என்கேஜ் பண்றது. அபி ஆல்சோ. அந்த மாதிரி குருட்ட வந்து நான் தான் சொல்றேன். என்ன மாதிரி குரு? ஆன்மீக குரு வந்து எப்பயுமே ராதா கிருஷ்ணாவோட டெம்பிள் வர்ஷிப்லேயே ஈடுபட்டிருப்பார். அதுதான் அவரோட பேர். ஆன்மீக குரு அப்படின்னா அவர் எப்பயுமே 24/7 ராதா கிருஷ்ணாவுடைய கோயில் வழிபாட்டிலே ஈடுபட்டிருப்பார். அது மாத்திரம் இல்லாம அவருடைய சீடர்களையும் அந்த வழிபாட்டில் வந்து அவரை என்கேஜ் பண்ணுவார். ஓகே, அந்த சீடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிடிசி டெஸ்ட் பண்றது, அப்புறம் அவங்களுக்கு அலங்காரம் பண்றது, ஜுவல்ஸ் வச்சு டெம்பிளை கிளீன் பண்றது, இந்த மாதிரி வேற நிறைய சேவைகள்லாம் இருக்கும்ல, அந்த சேவைகளை வந்து அவர் ஈடுபடுத்திப்பார். இந்த மாதிரி ஆன்மீக குருக்கு வந்து அவருடைய பொற்பாதங்கள்ல நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால ஆன்மீக குரு வந்து இது வந்து இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குரு. அவரோட குரு அந்த அவரோட தாட் எப்பயுமே வந்து தன்னை பற்றி இருக்காது, எப்பயும் பகவானை பற்றி இருக்கும். அப்புறம் பகவான்கிட்ட எப்படி டிசைபிள்ஸாக கொண்டு போகிறது, இதுதான் ஆன்மீக குருவா இருக்கும். அவரோட தாட்ஸாக இருக்கும். அவரை அந்த சீடர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி சேவைகள்லேயே எப்பயுமே முழு நேரம் ஈடுபடுத்தியே இருப்பார். ஏன்னா மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஓகே, எதுவுமே ஈடுபடாமல் இருந்தாலும் அது வந்து டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அதனால ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் என்கேஜ் ஆகிட்டே இருக்கணும். ஓகே,
அதனால நம்ம வந்து பௌதிகமா என்கேஜ் ஆகாம ஏதாவது ஒரு ஆன்மீகத்துல என்கேஜ் ஆகிட்டே இருந்தோம்னா பகவான்கிட்ட கிட்ட போக முடியும். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்பா கலேவரம் நாஸ்தி அத்திர சம்சயம். அதாவது கடைசி காலத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்ப கிருஷ்ணரை பத்தி நினைச்சோம்னா கிருஷ்ணரை போயிடும். கடைசியில என்னை பத்தி நினைச்சேன்னா என்ன வந்து கிருஷ்ணா சொல்றாரு. கடைசி காலத்துல நினைக்கிறோம்னா கபவித்த வாயு வந்து ஃபுல்லா அடைச்சிருக்கும். அந்த டைத்துல வந்து we cannot think of கிருஷ்ணா. இப்ப கிருஷ்ணரே அந்த சக்தியை கொடுக்கணும்னா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இதை எங்கேஜ் ஆயிருந்தா கடைசியில் கிருஷ்ணன் நினைக்க முடியும். சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு ஏஜ் நிறைய இருக்கு, இப்போதைக்கு ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் அப்புறம் பண்றேன், டைமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். டைமே எப்படி இல்லாம இருக்கும். 16 நாளைகள் நிச்சயம் பண்ண முடியாது எல்லாராலையும். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் பார்க்கலாம். டைம் இல்லைன்னா டெத் வில் நாட் கம் நாக்கிங் த டோர். டெத் வில் கம் அட் எனி டைம். இறப்புங்கிறது எப்பனாலும் வந்துடும். அந்த இறக்கிறதுக்குள்ள ஒருத்தர் வந்து இந்த பயிற்சியை முடிக்கலைன்னா திருப்பி ஒரு பிறப்பு இருக்கும். ஓகே, திருப்பி இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் வந்துடும். ஹூ இஸ் த ஃபிட்டஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வில் வின் த ரேஸ். அந்த மாதிரி தான் அந்த உலகம் போகும். ஓகேவா? அதனால இந்த ஆன்மீகம் வந்து அந்த டிசைபிள்ஸ் வந்து எப்பயுமே இந்த பகவானுடைய ராதாகிருஷ்ணாவுடைய சேவையிலே ஈடுபடுத்துவார். ஏன்னா அப்பதான் அவர் அந்த காலேஜ மாமேவா ஸ்மரன் முக்பா கலேவரம் பிரயாதி சமத்வா யாதி நாஸ்தி அத்திர சம்சயா. இப்படி இந்த ஸ்லோகத்துக்கு அவர் வந்து இது பண்ண முடியும். இல்லைன்னா கிருஷ்ணர் இறக்கும் போது நினைக்க முடியாது. ஓகேவா? இதுதான் ஆன்மீக குரு பண்ற வேலை ஆக்சுவலா. ஸோ இதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு. தஸ்மாத் குரும் பிரபத்தேதா ஜிக்ஞாசு ஸ்ரேயோத்தமம் சாம்தே பரே சனிஷ்டாதம் பிரம்மணி உபஸ்மாஸ்ரயம். இது ஸ்ரீமத் பாகவத்ல வருது. யார் ஒருத்தர் ரொம்ப உண்மையை சீரியஸா தேடுறாங்களோ, உண்மையிலேயே வந்து எனக்கு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து ஒரு ஆன்மீக குரு வந்து அப்ரோச் பண்ணணும். அவர்கிட்ட வந்து என்ன வாங்கணும், இனிஷியேஷன் வாங்கிக்கணும். இனிஷியேஷனா ஒரு ஆன்மீக குரு வந்து இனிமே நீ வந்து இதுல ஆன்மீக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ற, அதாவது 4 விதமான ஒழுக்க விதிமுறைகளை வந்து வாழ்க்கை முழுவதும் கடைபிடிப்பேன், 16 மாலைகள் டெய்லி சாண்ட் பண்ணுவேன். இதுதான் இனிஷியேஷன். ஹரிநாம் இனிஷியேஷன் சொல்லுவாங்க இஸ்கான்ல. இந்த மாதிரி வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஆன்மீகரோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். அவர் வந்து வேதத்தோட கன்க்ளூஷன் தெரிஞ்சுக்கணும். He has realized the conclusion of scriptures. அந்த மாதிரி குருட்ட வந்து என்ன பண்ணணும், நம்ம ஷெல்டர் எடுத்துக்கணும். Who have taken shelter of the supreme personal Godhead, leaving aside all material consideration, should be understood to be a bona fide spiritual masters. இந்த மாதிரி பரம்பரையில வர ஒரு ஆன்மீக குரு வெற்றியுமே தவிர நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, இவர அவர் ரொம்ப அழகா பாடுறாரு, இல்ல அவர் நிறைய மந்திரங்கள் பண்றாரு, பாய்சன் குடிக்கிறாரு, இதை வச்சு நம்ம ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஓகே, ஆன்மீக குருக்கும் ஆன்மீகத்துக்கு தான் சம்மந்தமே தவிர ஆன்மீக குருக்கும் பாடிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, பாடியை நல்லா வச்சுக்கணும்னா ஜிம் போகலாம், யோகா பண்ணலாம். ஆனா ஆன்மீகங்கிறது பாடிக்கு அப்பாற்பட்டது. இந்திராணி பிராணியாகும் இந்திரியேபிய பரமாக மனசஸ்து பராபுத்தி யோகத்தே பிரதர்சிதா. ஸோ டல் மேட்டர் பாடி. இந்த பாடியை நல்லா வச்சுன்னா ஜிம் போய்க்கலாம். பாடியோட ஹையர் சென்சஸ், சென்சஸோட ஹையர் மைண்டு, மைண்டோட ஹையர் புத்தி, அகங்காரம், சோல். அந்த சோலுக்கு தான் ஆன்மீக குரு. ஓகே, நாட் ஃபார் பாடி. ஸோ இதுதான் 3வது ஸ்லோகத்தோட அர்த்தம். இப்போ 4வது பார்க்கலாம். டைம் என்னது? 7:06 ஆயிடுச்சா? 4வது பார்க்கலாமா? அப்படி பார்க்கலாமா? சதுர்விதா ஸ்ரீ பகவத் பிரசாதா ஸ்வாதன்ன திருப்தான் ஹரிபக்த சங்கான் கிருத்வைவ திருப்திம் பஜத சதைவ வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். சதுர்விதா ஸ்ரீ பகவத் பிரசாதா ஸ்வாதன்ன திருப்தான் ஹரிபக்த சங்கான் சதுர்விதா ஸ்ரீ பகவத் பிரசாதா ஸ்வாதன்ன திருப்தான் ஹரிபக்த
சத்துனா நான்கு, விதானா பலி நான்கு விதமான, ஸ்ரீ புனிதமான, பகவத் பிரசாதா பகவானோட பிரசாதம், ஃபுட் ஆஃபர் டு கிருஷ்ணா. சாது அப்படின்னா டேஸ்டியா இருக்கும், பரட்டது. அண்ணா உணவு, திருப்தான் ஆன்மீகமா திருப்தி ஆகுது. ஹரி கிருஷ்ணா பக்த சங்கா பக்தர்கள், கிருத்வா மேட், ஏவா இது மாதிரி திருப்தி திருப்தியானது, பஜதா உணர்வது, சதா ஆல்வேஸ், ஏவ சடன்லி. ஓகே, ஆன்மீகம் வந்து கிருஷ்ணருக்கு நான்கு விதமான நல்ல டேஸ்டியான ஃபுட்டா வந்து கிருஷ்ணருக்கு படைக்கிறான். ஓகே, அது என்ன நான்கு விதமானது? லிக்விட் உறிஞ்சி சாப்பிடுறது, நக்கிறது தானே லிக்விட், நக்குறதுங்க. சூடுனா சமைச்சு சாப்பிடுறது, ட்ரங்க்னா குடிக்கிறது, சக்கரைனா உறிஞ்சி சாப்பிடுறது. இந்த நான்கு விதமான ஃபுட்டை வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டை கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றாங்க. ஆன்மீக குரு வந்து இந்த மாதிரி பக்தர்கள் வந்து இந்த மாதிரி பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடும்போது அவங்க வந்து திருப்தி ஆயிடலாம். இந்த மாதிரி குருக்கு வந்து நான் வந்து ஒபேசியன்ஸ் பே பண்றேன். இதுல முக்கியமானது என்னன்னா, எந்த ஒரு பொருளையும் பகவானுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுமே தவிர படைக்காம சாப்பிடக்கூடாது. ஏன்னா யஜ்ஞ சிஷ்டா அசுரசந்தம் முச்சந்தே சர்வைகள் விசை கொஞ்சதே தேது அகம்பாவா ஏ பிரசத்தி ஆத்ம காரணா. எந்தெந்த உணவை சாப்பிடும் போதும் அதை வந்து ரோட்டரமா சாப்பிட்றதோ சும்மா ஹோட்டல்ல சாப்பிட்றதோ இதெல்லாம் சாப்பிட்டோம்னா பாவத்தை பணம் கொடுத்து வாங்கி அள்ளி அள்ளி சாப்பிட்றதா சமம். ஓகே, பாவத்தை பணம் கொடுத்து சாப்பிட்றதா சமம். ஓகே, ஏன்னா அது எல்லாம் பாவம் தான். எந்த ஃபுட்டை நம்ம பகவானுக்கு படைக்காம சாப்பிட்றோமோ அது எல்லாம் பாவம். ஓகே, நல்லா மனசில் நிறுத்திக்கணும். அப்படி ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டாலும், ஏதோ ஒரு ஃப்ரைட் ஐட்டமோ இல்லை நேசன் கர்ட் ரைஸோ சாப்பிட்டாலும் அதை பகவானை நினச்சிட்டு குரு பிரணாம் சொல்லிட்டு ப்ளீஸ் சாப்பிடுங்க. கண்ட இடத்துல கண்ட சாப்பாடு அவங்க சாப்பிடுவது என்ன ஆகுதுன்னா, அது எந்த மனிதர்களால் செய்யப்பட்டதோ எந்த விதமான கான்சியஸ்னஸ் பண்ணதோ அது நமக்கு தெரியாது. அதனால அது வந்து நிறைய பாவங்கள் அதில் அடங்கியிருக்கு. பாவங்கள் எப்படி ஏற்படுதுன்னா, மற்றவங்களுக்கு அஃபென்ஸ் பண்ணும்போது பாவம் ஆகுது இல்லையா? இந்த பிளான்ட்ஸை வந்து கொல்லும். அப்போ we are doing offense to that plant. Plant is also living entity. அதுக்கு உயிர் இருக்கு. அதை கொல்லும் போது அந்த பாவம் வந்து அந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்தது. அந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்து கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணா அந்த பாவத்தை கிருஷ்ணர் எடுத்துட்டு பிரசாதமா தராரு. இதை வந்து ஆன்மீகர் என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து இந்த மாதிரி வந்து ஐட்டங்களை லிக்விட் ஸ்டியூ ட்ரங்க் அண்ட் சக்கடு இந்த மாதிரி ஐட்டங்களை கிருஷ்ணருக்கு படைச்சு அந்த பிரசாத பக்தர்கள் சாப்பிடும்போது அதை பார்த்து திருப்தி ஆயிட்டாரு ஆன்மீகம். இதுதான் இந்த குரு வந்து நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து திருப்பி தொடர்ந்து பார்க்கலாம் அது. ஓகே, இந்த 4 இதே ஒரு படிச்சிடலாமா? படிச்சுட்டு முடிச்சுக்கலாம். நமஸ்தே நரசிம்ம பாடுறீங்களா? பாடலாம், முடிச்சுக்கலாம். கொஸ்டின் தான் கொஸ்டின். சம்சார நாமா சேர்ந்தே பாடு. ஹரிதலோகா திராணாய
எனக்கு क्वेश्चंस தான் சொல்லி இல்லனா நமஸ்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க லட்சுமி क्वेश्चंस ले नमस्ते नरसे माया नमस्ते नरसे माया राजला जगाई ने देवान्या गाजी बोलता Thank you very much. திருப்பி நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் வந்து கிளாஸ்ல 11 o'clock 10:30 கிளாஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. Thank you.